வணக்கம் மக்களே. இன்றைக்கி வெங்காயம் தக்காளி இல்லாமல் மீன் குழம்பு, பேச்சுலர்ஸ்க்காண்டி ஒரு மீன் குழம்பு, வித்தியாசமான மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க செய்வோம். வணக்கம் மக்களே. இன்றைக்கி மீன் குழம்பு வித்தியாசமான முறையில் செய்வோம். 6 மீன் துண்டு எடுத்திருக்கேன். அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, அரை டேபிள் ஸ்பூன் உப்பு கலந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்து தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் தேங்காய் கூட கலந்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, அரை டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க, அரை டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மீனை 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பால் ஊற்றிடலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு மீன். குழம்பும் நல்லா தளன்னு கொதிச்சிருச்சு. பார்க்கும்போதே நல்லா சாப்பிடணும் போல இருக்குது. 10 to 12 நிமிஷம் கொதிக்க வச்சேன். நல்லா கொதிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுவைத்து பார்ப்போமா? நல்லா கொதிச்சுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.